அனைவருக்கும் வணக்கம். ஜிஎஸ் எக்ஸாம் 2025க்கான விண்ணப்பங்கள் உத்தியோகபூர்வமாக வர்த்தமானி ஊடாக கோரப்பட்டுள்ளது. நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிற டைம் வரைக்கும் தமிழ் வர்த்தமானி வெளியாகவில்லை, ஆனால் ஆங்கில மொழியிலான வர்த்தமானி வெளியாக இருக்கிறது. இதற்கு பின்னர் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது சில நேரம் தமிழ் வர்த்தமானி வெளியாகி இருக்கலாம். அந்த வர்த்தமானியையும் நீங்கள் வாசித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இலங்கை கிராம உத்தியோகத்தர் சேவை 2025க்கான விண்ணப்பங்கள் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வரை உங்களால் விண்ணப்பிக்க முடியும். குறிப்பாக இந்த ஜிஎஸ் வேக்கன்சிக்கு விண்ணப்பிப்பதற்கான சில அடிப்படையான தகவல்கள் தொடர்பான ஒரு விளக்கம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதன் மூலமா நீங்க 2 விடயங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று ஜிஎஸ் எக்ஸாம் தொடர்பான ஒரு அடிப்படையான விளக்கம், எப்படி ஜிஎஸ் எக்ஸாமுக்கு ஆன்லைன் ஊடாக விண்ணப்பித்து அந்த கட்டணத்தை செலுத்தி இதனை முழுமையாக பூர்த்தி செய்வது என்பது தொடர்பான விளக்கத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அடிப்படையான தகவல்களை நான் சிறிய சுருக்கமாக முதல் கட்டமாக சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக இந்த வீடியோவில் எப்படி ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை நான் முழுமையாக உங்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுக்கு உங்களுடைய வசிப்பிடம், அதாவது நீங்க ஒரு பிரதேச செயலாளர் பிரிவில், அதாவது ஒரு டிஎஸ் பிரிவில் இப்ப வசித்து கொண்டிருப்பீங்க. இந்த வசித்து கொண்டிருக்கிற டிஎஸ் பிரிவில் நீங்க அங்க இருக்கிற வெற்றிடங்களுக்கு தான் நிரப்பப்படுவீங்க. உதாரணமாக இப்ப நீங்க வசித்து கொண்டிருக்கிற டிஎஸ் பிரிவில் 20 வெற்றிடங்கள் இருக்குன்னு வைத்துக் கொள்வோம். அந்த 20 வெற்றிடங்களுக்கு தான் நீங்க போட்டி போட முடியும். எனவே நீங்க வசித்து கொண்டிருக்கிற பிரதேச செயலாளர் பிரிவை உறுதிப்படுத்துறதுக்கு நீங்க கடந்த 6 வருஷத்துல, அதாவது 2019ஆம் ஆண்டு தொடக்கம் 2025க்குட்பட்ட 6 வருடங்கள்ல 3 வருடங்கள் நீங்க தொடர்ச்சியாக வசிச்சிருக்கணும். சரியா? நிரந்தர வதிவாளராக அந்த இடத்துல நீங்க வசிச்சிருக்கணும். அப்ப அதை நீங்க உங்களுடைய ஜிஎஸ்னுடைய வதிவிட சான்றிதழ் அல்லது உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டை பயன்படுத்தி நீங்க உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்ப இந்த டிஎஸ் பிரிவில் இருக்கிறது மிக முக்கியம். அதுலயும் நீங்க அந்த டிஎஸ் பிரிவுக்கு தான் விண்ணப்பிக்க முடியும். அதை தவிர்த்து வேற எந்த டிஎஸ் பிரிவுக்கும் நீங்க விண்ணப்பிக்க முடியாது என்றதை விளங்கிக் கொள்ளுங்க. அடுத்ததாக உங்களுடைய வயதில்லையாக 21 தொடக்கம் 35 வயது வரை நீங்க உள்ள ஒருவராக இருக்கும் பட்சத்தில், அதாவது நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 2025 அன்று நீங்க 35 தொடக்கம் அந்த 21 தொடக்கம் 35 வயது என்ற எல்லைக்குள்ள நீங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, ஒருவேளை 36 வயது உடைய ஒருவராகவோ அல்லது 20 வயதை உடைய ஒருவராகவோ நீங்கள் இருந்தால் நீங்க விண்ணப்பிக்க முடியாது. ஸோ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மிக மிக முக்கியம். அதுலேயும் குறிப்பாக இந்த ஜிஎஸ் எக்ஸாமுக்கு நீங்க உங்களுக்கு ஓ லெவல் அண்ட் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் தேவைப்படும். ஸோ ஜிசிஇ ஓ லெவலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் 6 பாடங்களில் சித்தி அடைஞ்சிருக்க வேணும். இந்த 6 பாடங்கள்லையும் நீங்கள் 4 சியும் 2 எஸ்ஸும் எடுத்திருக்கணும். ஸோ இப்போ இந்த 4 சி எப்படி வேணுமென்றதை நான் விளங்கப்படுத்துகிறேன். கட்டாயமாக உங்களுக்கு கணிதத்தில் சி இருக்கணும். அதே போல் உங்களோட தாய்மொழி பாடம், இப்போ தமிழ் மொழியில் படித்தாக்களுக்கான தாய்மொழி பாடம் என்ன? தமிழ். ஸோ தமிழ்லையும் உங்களுக்கு சி இருக்கணும். இப்போ சில வேளை நீங்கள் சிங்கள மொழியில் படிச்சிருக்கிறார்கள்னு சொன்னால், சிங்கள மொழியிலே அத்தனை பாடங்களையும் எழுதியிருந்தால் உங்களுடைய தாய்மொழி சிங்களம். சரிதானே? அப்ப அதை விட இந்த 2 சியை விட மேலதிகமா இன்னும் ஒரு 2 சி உங்களுக்கு தேவை. சரிதானே? இப்ப இந்த 2 சியும் சேர்த்து இன்னும் ஒரு வேற ஏதாவது ஒரு 2 பாடத்துல எஸ், இந்த 4 பாடங்களும் தவிர்த்து இன்னும் ஒரு 2 பாடத்துல எஸ் எடுத்துக்கணும். அப்ப அதனால தான் நான் 4 சி பிளஸ் 2 எஸ் இங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. மொத்தமாக 6 பாடத்துல சித்தி இருக்கணும். சரிதானே? உயர்தரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 மெயினான சப்ஜெக்ட்ல எஸ் இருந்தா சரி. மற்றபடி பொது பரீட்சையோ பொது ஆங்கிலத்திலேயோ உங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்ஸும் இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது. ஸோ மாதாந்த சம்பள அளவு திட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடிப்படை சம்பளமாக 50,630 ரூபாய் இதுதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் கிடைக்கும். சரியா? இந்த 84,960 என்பது நீண்ட கால சேவை மற்றும் படியேற்றங்களின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய சலரி. நீண்ட காலமாக உங்களுக்கு சம்பளம் கூட்டப்பட்டு வரக்கூடிய சலரி தான் இது. ஸோ இது எடுத்தோடனே கிடைக்காது. இந்த 50,630 அதோட சேர்ந்து சில அலவன்ஸும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? இப்போ இந்த வேக்கன்சிஸ் கிட்டத்தட்ட 1,400க்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் இருப்பதாக சொல்லப்படுது. ஸோ இந்த 1,400க்கும் மேற்பட்ட வேக்கன்சிக்கும் மொத்தமாக எத்தனை பேர் இன்டர்வியூக்கு கூப்பிடப்படுவாங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 2,800 பேருக்கு கிட்ட வேக்கன்சிக்கு கூப்பிடப்படுவாங்க. அதாவது என்னன்னா, இன்டர்வியூக்கு அழைக்கப்படுவாங்க. அதில் 1,400 பேர் தெரிவு செய்யப்படுவாங்கன்றதை நீங்க மிக அவதானமாக கவனத்தில் கொள்ளணும். எனவே இந்த போட்டி பரீட்சை எப்படி நடக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு 3 பாடங்கள் மெயினாக எழுத்து பரீட்சை 3 தாள்களை கொண்டிருக்கும். அதில் முதலாவது மொழி பயன்பாடு மற்றும் புரிதல், அதாவது தமிழ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். அதே போல உள்ளூர் மற்றும் உலக நடப்பு அறிவு என்று
சொன்னால் அது என்ன ஜிகே ஜென்ரல் நாலேஜ் 1.5 மணித்தியாலம். அதே போல் ஐக்யூ நுண்ணறிவு பாடம் அல்லது பொது இருக்க வேண்டும். ஜிஎஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நேர்முக பரீட்சை என்பது மிக மிக முக்கியம். நேர்முக பரீட்சைக்கான புள்ளிகள் வந்து வழங்கப்படும். உதாரணமாக நீங்கள் வசிக்கின்ற பிரதேச செயலாளர் மட்டத்தில் வந்து மொத்தமாக 20 ஜிஎஸ் வெற்றிடங்கள் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் மொத்தமாக 40 பேர், அதாவது 2 மடங்கு விண்ணப்பதாரர்கள் வந்து நேர்முக தேர்வுக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். உதாரணமாக இப்போ உங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவில் 300 பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். 20 வெற்றிடங்கள் இருக்கு. அப்போ 20 2 மடங்கு 40 பேர், அதாவது அந்த 300 பேர்ல அதிக புள்ளிகளை எழுத்து பரீட்சைகளை பெற்றுக்கொண்ட முதல் 40 பேரும் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படுவார்கள். ஸோ 2 மடங்கு பேர் அழைக்கப்படுவதால மொத்தமாக 1400க்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் இருக்கிற பட்சத்தில் 2800க்கும் மேற்பட்டவர்கள் மொத்தமாக அகில இலங்கை ரீதியாக வந்து நேர்முக பரீட்சைக்கு வந்து அழைக்கப்படுவார்கள். ஸோ இப்போ இந்த நேர்முக பரீட்சையில் மொத்தமாக உங்களுக்கு 50 புள்ளிகளுக்கான புள்ளிகள் வந்து வழங்கப்படும். அது எப்படி வழங்கப்படும் என்றதை நான் அடுத்ததில் காட்டுறேன். அப்போ குறிப்பாக இந்த இறுதி தேர்வில் வந்து எழுத்துமூல பரீட்சையில் வார இந்த மார்க்ஸையும் உங்களுடைய நேர்முக பரீட்சையில் நீங்கள் 50க்கு எத்தனை புள்ளிகள் எடுக்கிறீங்கன்ற மார்க்ஸையும் மொத்தமாக கூட்டி திரும்பவும் அந்த 40 பேரும் ரேங்க் செய்யப்படுவார். உதாரணமாக 20 பேருக்காக அழைக்கப்பட்ட அந்த 40 பேரும் ரேங்க் செய்யப்படுவார்கள். ரேங்க் செய்யப்பட்டு அதில் 20 இடங்களை பிடிக்கிறவங்க வந்து நேரடியாக ஜிஎஸ் பயிற்சிக்கு அழைக்கப்படுவாங்க. அப்போ இந்த 3 மாத பயிற்சி காலம் இருக்குது ஜிஎஸ்ல தெரிவு செய்யப்பட்ட ஆட்களுக்கு. பயிற்சி காலத்தின் போது 17,800 ரூபா மட்டும்தான் வழங்கப்படும். நேரத்தோட 4,000 ரூபா தான் வழங்கப்பட்டது. அது இப்போது வந்து 17,800 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கு. 3 மாதத்துக்கு பிறகு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்ட பிறகு வழமையான சம்பள அளவு திட்டத்தின்படி உங்களுக்கு சம்பளம் வழங்கப்பட ஆரம்பிக்கப்படும். சரி, இப்போ இந்த ஜிஎஸ் பரீட்சையில் வந்து நேர்முக தேர்வில் எதற்கெல்லாம் புள்ளிகள் வழங்கப்படுது என்றதை பார்க்கலாம். முதலாவதாக உங்களுடைய தலைமைத்துவம் தொடர்பான ஏதாவது ஒரு சங்கங்களில் நீங்கள் உறுப்பினர்களாகவோ அல்லது தலைவராகவோ அல்லது உங்கள் பாடசாலையில் மிக முக்கியமான சங்கங்கள் அல்லது பதவிகளில் நீங்கள் தலைமைத்துவத்தில் இருந்திருந்தால் உங்களுக்கு 15 மதிப்பெண்கள் வழங்கப்படும். அதே போல் விளையாட்டு திறன்மைகள் தொடர்பான சர்டிஃபிகேட் உங்களிடம் இருந்தால் 5 மதிப்பெண்கள். மற்றது தமிழ் மொழி தவிர்த்து வேறு ஏதாவது ஆங்கில மொழி அல்லது சிங்கள மொழி தொடர்பான டிப்ளோமா அல்லது மொழி புலமை உங்களிடம் இருக்கும் பட்சத்தில் அதுக்கு 10 மதிப்பெண்கள். கணனி அறிவு தொடர்பான ஏதாவது சர்டிஃபிகேட், ஐசிடி சர்டிஃபிகேட் அல்லது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டிப்ளோமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் உங்கள்ட்ட இருக்கிற பட்சத்தில் 10 மதிப்பெண்கள். அதே போல் நேர்முக பரீட்சையில் நீங்கள் எப்படி நடந்து கொள்றீங்க உங்களுடைய ஆற்றலை வச்சுக்கொண்டு அதுக்கு 10 மதிப்பெண்கள். ஸோ மொத்தமாக 50 மதிப்பெண்களுக்கு வந்து புள்ளிகள் வழங்கப்படும். இதில் சரியான விதத்தில் எப்படி இந்த இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணுறது, இதில் இருந்து எப்படி புள்ளிகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் சில விஷயங்களை செஞ்சு சில விடயங்களுக்கான புள்ளிகளை நீங்கள் இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அது எப்படி என்றதை நாங்கள் எங்களுடைய வகுப்பில் இணைந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதனுடைய அந்த தலைமைத்துவம் மற்றும் விளையாட்டுத்திறன் மற்றது கணனி அறிவு தொடர்பாக எப்படி உங்களுடைய புள்ளிகளை அதிகரிக்க முடியும் என்பது தொடர்பாக சில டிப்ஸ்களை எங்களால் வழங்க முடியும். எனவே எங்களுடைய வகுப்புகள் இணைந்து கொள்கிற மாணவர்கள் அது தொடர்பான முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக எப்படி இதற்கு ஆன்லைன் மூலமாக சரியான முறையில் விண்ணப்பிக்க வேண்டும் என்றதை நான் உங்களுக்கு நேர்த்தியாக வந்து காட்டித்தர போகிறேன். இப்போ முதலாவதாக நீங்கள் கூகுள் இணையதளத்துக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. அதில் போய் எக்ஸாம் அப்ளை ஆன்லைன் என்று சொல்லி டைப் பண்ணுங்க. சரிதானே? டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் முதலாவதாக உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷனுடைய இணையதளம் வந்து காட்சி அளிக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து காட்டப்படும். ஒன்று வந்து அப்ளை ஃபார் எக்ஸாம்ஸ், இன்னொன்று வந்து கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட், இன்னொன்று வந்து எடிட் அண்ட் சப்மிட். ஸோ இந்த கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட்டும் எடிட் அண்ட் சப்மிட்டும் பின்னுக்கு உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதை வந்து நான் எப்படி வந்தனான்றதை சரியான முறையில் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட்டுக்கு நீங்கள் கட்டாயமாக வர வேண்டிய தேவை இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ நாங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அதனால் அப்ளை ஃபார் எக்ஸாம்ஸ்ன்றதுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். இதில் ஏகப்பட்ட வேலைவாய்ப்புகளுக்கான லிங்குகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எல்லாமே அரசாங்க வேலைவாய்ப்பு தான். அப்போ இதில் வந்து நீங்கள் சரியான வேலைவாய்ப்பை கண்டறியணும். உங்களுக்குரிய வேலைவாய்ப்பு என்ன? காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் டு கிரேட் 3 ஆஃப் ஸ்ரீலங்கா கிராம நிலதாரி சர்வீஸ், அதாவது ஜிஎஸ் சர்வீஸ். ஸோ இதற்கான இடத்தை நீங்கள் சரியான முறையில் கண்டுபிடிச்சு இதில் நீங்கள் பார்க்கலாம். கெசட் இருக்குது. இப்போ வரைக்கும் ஆங்கில கெசட் மட்டும்தான் இருக்குது. தேவைப்பட்ட ஆங்கில கெசட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் தேவைப்பட்டால் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? இப்போ நான் அப்ளை என்றதுக்குள்ளே நேரடியாக போகிறேன். இதில் பாருங்கள், உங்களுடைய என்ஐசி நம்பர் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பாவிச்சு கொண்டிருக்கிற உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ 3ஐயும் ரெடியாக வைத்துக்கொள்ளுங்க. வச்சுக்கொண்டு இப்போ முதலாவதாக என்ஐசி நம்பரை நான் கொடுக்குறேன். ஏற்கனவே நான் ஃபில் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அதனால் இப்போ இந்த இதில் மொபைல் இலக்கத்தையும் கொடுத்துட்டேன். அதே போல்
இமெயில் அட்ரஸையும் நான் இதில் கொடுத்துட்டேன். கொடுத்து முடித்த பிறகு உடனடியாக உங்களுடைய மொபைல் இலக்கத்துக்கு இப்போ ஒரு ஓடிபி ஒன்று அனுப்பப்பட போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அக்ரி வித் டேர்ம்ஸ் என்றதையும் டிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஐ எம் நாட் அ ரோபோட் என்றதையும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்றதை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ ஓடிபி இலக்கம் வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து அனுப்பப்படும். இப்போ எனக்கு வந்து ஓடிபி இலக்கம் வந்து கிடைச்சிட்டுது. அந்த ஓடிபி இலக்கம் என்னன்னு சொன்னால் 6242 6242ன்றதை நான் கொடுக்குறேன். சப்மிட் என்று கொடுத்ததும் நான் இப்போ அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டேன். இப்போ அப்ளிகேஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு கிரேட் 3F கிராம நிலதாரி சர்வீஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதில் முதலாவதாக கேட்டிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் டிவிஷனல் செக்ரட்டரியேட் மீடியம் சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? எங்கே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் உங்களுடைய கெசட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் கடைசியாக பாருங்கள், இறுதி பக்கங்களில் ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக ஷெடியூல் 1 ஷெடியூல் 2 சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்று சொல்லி ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பர் அடிப்படையில் பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் என்று சொல்லி ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் இதில் திருகோணமலை மாவட்டத்தை தேடுறேன். இங்கே பாருங்கள் 17வது இலக்கத்தில் இருக்குது. அதே போல் அதனுடைய பிரதேச செயலாளர் பிரிவில் பார்க்குறேன். நான் டவுன் என்ற பிரதேச செயலாளர் பிரிவை வந்து தேடுறேன். அப்போ அந்த டவுன் என்ற பிரதேச செயலாளருடைய நம்பர் வந்து 5315. இப்போ இதே மாதிரி உங்களுடைய மாவட்டம் பிரதேச செயலாளர் பிரிவினுடைய நம்பரை பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. பார்த்து வச்சுட்டிங்க தானே? பார்த்து வச்சு கொண்ட பிறகு நீங்கள் இப்போ உடனடியாக எங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்ததாக வர வேண்டிய இடம் திரும்பவும் உங்களுடைய அப்ளிகேஷனுக்குள்ளே வாங்க. இங்கே நேம் அண்ட் நம்பர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்கு தானே? இதில் நான் 17வது இலக்கத்தில் தான் என்னுடைய மாவட்டம் இருக்குது. அப்போ நான் கீழே தட்டி கொண்டு வரேன். 17வது இலக்கத்தை தேடி நோக்கி போகிறேன். சரியா? ஓகே, இதில் 17வது இலக்கத்துக்கு வந்துட்டேன். இந்த இருக்குது டவுன் அண்ட் கிராவேட்ஸ். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணேன். இப்படி உங்களோட மாவட்டத்தை வந்து நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். சரிதானே? இப்போ நீங்கள் உங்களுடைய மொழி ஊடகம் எந்த மொழியில் இந்த பரீட்சையை வந்து நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க என்றதை வந்து நீங்கள் இதில் குறிப்பிடணும். ஸோ குறிப்பாக நான் வந்து தமிழ் ஊடகத்தை வந்து தெரிவு செய்கிறேன். சரியானே? இப்போ நீங்கள் எந்த டவுனில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுத போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸாக வந்து நான் திருவண்ணாமலைக்கு மிக அண்மையில் இருக்கிற பெட்டிக்லோவை தெரிவு செய்கிறேன். அதுக்கு அடுத்த சாய்ஸ் எனக்கு ஈஸியாக இருக்கக்கூடியது வந்து ஜெஃப்னா. ஸோ ஜெஃப்னாவை வந்து நான் தெரிவு செய்து கொள்கிறேன். சரிதானே? இப்படி உங்களுக்கு முதலாவது உங்களுடைய மாவட்டம் இருந்தால் அந்த மாவட்டத்தை கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்ததாக அண்மையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தை தெரிவு செய்யுங்க. சரியா? இப்போ அடுத்ததாக வந்து நான் வந்து என்னுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நிரப்ப வேண்டிய இடத்துக்கு வந்து வந்திருக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னுடைய நேம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஃபில் பண்ண வேணும். இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் பர்சனல் டீட்டெயில்ஸில் முதலாவதாக கேட்கப்பட்டிருக்கு நேம் இன் ஃபுல் இன் பிளாக் கேபிட்டல் லெட்டர்ஸ். அதாவது ஆங்கில பெரிய எழுத்துக்களில் வந்து கேபிட்டல் எழுத்துக்களில் வந்து உங்களுடைய ஃபுல் நேமை கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ நான் இதில் சும்மா ஒரு பேர் ஒன்று கொடுக்க போகிறேன். அதாவது தகப்பனுடைய பேர் வந்து குமார். சரிதானே? தகப்பனுடைய பேர் வந்து குமார் ஆங்கில கேபிட்டல் எழுத்தில் கொடுக்கணும். அதை பார்த்துக்கொள்ளுங்க. மகனுடைய பேர் வந்து ரூபன். சரிதானே? இப்போ நான் இதை வந்து முழுமையான பேரை வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த ரூபன் என்றவர் தான் விண்ணப்பிக்கிறார். முதலாவது தகப்பனுடைய பேர் குமார், அதுக்கு அடுத்ததாக ரூபன். அதே போல் பெண்கள் வந்து மாறி வரும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அப்பாவுடைய பேர் வந்து பின்னுக்கு வரும். சரி, இப்போ அடுத்தது நேம் வித் இனிஷியல்னு சொன்னால் உங்களுடைய பேரை போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இடைவெளி விட்டு அப்பாவினுடைய இனிஷியலை கொடுத்து சின்ன ஒரு டாட் ஒன்று வச்சிங்கன்னா சரிதானே? இப்போ ரூபன் கே டாட்னு சொல்லி வருது. அடுத்ததாக பெர்மனன்ட் அட்ரஸ், அதுவும் வந்து நீங்கள் கேபிட்டல் எழுத்தில் தான் கொடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக வந்து நீங்கள் உங்களுடைய போஸ்டல் டவுனை வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே எழுதக்கூடாது. இதில் உங்களுடைய வீதியினுடைய பேர் வீட்டினுடைய இலக்கத்தை மட்டும் கொடுத்தா காணும். சரியா? அப்போ வீட்டினுடைய இலக்கம் வந்து நான் கொடுக்குறேன் 57. சரியா? ஹார்பர் ரோட்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சரிதானே? ஹார்பர் ரோட்னு சொல்லி நான் சும்மா கொடுக்குறேன். கொடுத்துட்டு அடுத்ததாக போஸ்டல் டவுன் வந்து ட்ரிங்கோமலைன்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா? திருகோணமலைன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதையும் கொடுத்த பிறகு அடுத்ததாக ஜெண்டர் வந்து கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆணா பெண்ணான்னு சொல்லி, அப்போ ஆண்கள் ஆணன்று கொடுத்துக்கொள்ளுங்க, பெண்கள் பெண்ணன்று கொடுக்கலாம். அடுத்ததாக யூஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ட், நீங்கள் நிரந்தர வதிவிட ஆளாக இருக்கிறது வந்து உங்களுடைய பரம்பரை வழியாக இருந்தால் பை லைனேஜ், அல்லது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது வேறொரு இடத்துல இருந்து திருமணம் முடித்து இப்போ இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறீங்க, அல்லது வேறொரு காரணங்களுக்காக இந்த இடத்துல வந்து வேலை நிமித்தமாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த பிரதேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் பை ரெஜிஸ்ட்ரேஷன் என்று கொடுக்கணும். நீங்கள் பரம்பரையாக தாய் தந்தை வழியாக இந்த இடத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய கிராம சேவகர் பிரிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பை லைனேஜ் என்று கொடுக்கலாம். நான் பை லைனேஜ் என்று கொடுக்குறேன். அடுத்தது டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்கிறாங்க. நான் வந்து இதில் 1994 ஜனவரி மாதம் 13 என்று சும்மா ஒரு பர்த் ஆஃப் டேட்டை வந்து நான் கொடுத்துக்கொள்கிறேன். சரியா? இப்போ அடுத்ததாக முக்கியமான விஷயம், உங்களுடைய வயதை வந்து எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால்
முழுமையாக எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் தனியாக ஏஜ் மட்டும் கொடுக்காம எத்தனை வயது, எத்தனை நாட்கள், எத்தனை மாதம்ன்றதை முழுமையாக இதில் மென்ஷன் பண்ணணும். சரியா? அதாவது க்ளோசிங் டேட் அண்டு உங்களுடைய வயது என்னன்றது தான் இந்த கேள்வி. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், கூகுளுக்குள்ளே போய் கொள்ளுங்க. நான் ஏற்கனவே இதை எடுத்து வச்சிருந்தேன், அதனால் நான் திரும்பவும் காட்டுறேன். கூகுளுக்குள்ளே போயிட்டு ஏஜ் கால்குலேட்டர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சரியா? சர்ச் பண்ணிங்கன்னா அப்படி ஒன்று வரும். இந்த ஏஜ் கால்குலேட்டரை கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை முதலாவதாக கொடுங்க. நான் ஜனவரி 13 1994 கொடுக்குறேன். சரியா? கொடுத்த பிறகு எந்த டேட்டுக்கு பார்க்கணும்னு கேட்குறாங்க. அப்போ அதில் வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய டேட் என்ன? எங்களுடைய க்ளோசிங் டேட். அப்போ நவம்பர் மாதம் 24 என்று கொடுத்து 2025 என்று கொடுத்து கால்குலேட் என்று கொடுத்தீங்கடா உங்களுடைய வயது முழுமையாக வரும். 31 வயது 10 மாதம் 11 நாள், அதாவது 31 வருடம் 10 மாதம் 11 நாள் சொல்லி வந்திருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி விடலாம், அல்லது நீங்கள் அதை பார்த்து இங்கே டைப் பண்ணலாம். முழுமையாக கொடுக்கணும். தனியாக 31 வயது கொடுத்துடக்கூடாது. இப்படி உங்களோட வயதை சரியாக கால்குலேட் பண்ணி இதில் கொடுங்க. மொபைல் நம்பர் நான் ஏற்கனவே அங்கே டைப் பண்ணி வச்சிருக்கேன், அதை கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராம சேவகர் பிரிவு இருக்குது தானே, அந்த கிராம சேவகர் பிரிவு கொண்டு ஒரு நம்பர் இருக்குது. அதே போல் அதுக்குன்னு சொல்லி ஒரு பெயர் இருக்குது, அந்த பிரதேசத்துக்குரிய பேர் இருக்குது. அப்போ அந்த நம்பரையும் அந்த பேரையும் நீங்கள் இதில் வந்து கொடுக்க முடியும். நான் இதை வந்து ஃபீல் பண்ண இல்லை, என்னென்னு சொன்னால் எனக்கு அது நான் கொடுத்த டீட்டெயில்ஸுக்கு எனக்கு தெரியாது. ஸோ அடுத்ததாக வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ நான் ஃபீல் பண்ணலன்ட்டு நீங்களும் ஃபீல் பண்ணாமல் விடக்கூடாது. இதை நீங்கள் கட்டாயமாக ஃபீல் பண்ணணும். சரி தானே? இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வந்து GCOL கேட்டிருக்காங்க. இதில் ப்ளஸ் கொடுத்துட்டு எந்த வருடம்ன்றதை கொடுங்க. 2010 கொடுக்குறேன். இண்டெக்ஸ் நம்பர் என்னென்னா உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை டைப் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் என்ன? மெட்ஸ், தமிழ் எல்லாம் கொடுத்து இதில் C என்று சொல்லி நான் கொடுக்குறேன். சும்மா ஒரு ரிசல்ட்ஸ். இப்படி நீங்கள் ஒவ்வொன்று ப்ளஸ் கொடுத்து இதை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கொள்ள முடியும். இப்படி இருக்கிற 9 பாடத்தையும் நீங்கள் நிரப்பி விடலாம், பிரச்சனை இல்லை. சரிதானே? அடுத்ததாக GCAL முக்கியமான 3 பாடங்களையும் இதில் கொடுங்க. சரிதானே? இயர் வந்து 2013 கொடுக்குறேன். இண்டெக்ஸ் நம்பர் வந்து ஒரு இண்டெக்ஸ் நம்பர், அதை உங்களுக்கு தெரியும், அதில் இருக்கும். ரிசல்ட் ஷீட்டை கையில் எடுத்து வச்சு கொண்டு செய்யுங்க, மிக இலகுவாக இருக்கும் உங்களுக்கு. சப்ஜெக்ட் என்று கேட்குறாங்க, பயாலஜி என்று கொடுக்குறேன். என்ன ரிசல்ட்ஸ் என்று கேட்குறாங்க, B என்று கொடுக்குறேன். சரியா? இப்படி நீங்கள் விருப்பமான மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணக்கொள்ள முடியும். அடுத்தது அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் என்று சொல்லி ஒன்று கேட்டிருக்கிறாங்க. இதில் உங்களுக்கு மேலதிகமாக இருக்கிற குவாலிஃபிகேஷன், இப்போ உங்களோட டிகிரி ஒன்று இருக்குது கையில் இருக்குன்னு சொன்னால் அதை கொடுக்கலாம். ஏதாவது டிப்ளோமா இருந்தால் அதை கொடுக்கலாம், அல்லது ஹையர் டிப்ளோமா ஏதாவது இருக்குது, அப்படி ஏதாவது எக்ஸ்ட்ராவாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கல்வி தகமையை வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் மென்ஷன் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? அடுத்தது ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. இது என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன். சரி, இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், நீங்கள் நீதிமன்றத்தின் முன்னால் ஏதாவது ஒரு கேஸுக்காக, அதாவது ஒரு குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருந்தா இதில் வந்து நீங்கள் எஸ் என்று சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக நோ என்று கொடுத்துட்டு போகலாம். ஒருவேளை எஸ் என்று கொடுத்தால் என்ன கேஸ் வந்து உங்களுக்கு மேலே போடப்பட்டிருந்தது, அந்த கோர்ட் நேம் என்ன, அதாவது எந்த கோர்ட், அதாவது எந்த மாவட்ட நீதிமன்றமா இந்த நீதிமன்றம்ன்றதை கொடுத்து அந்த கேஸ் நம்பர் என்னன்றது, ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை கொடுக்கணும். சரியா? அடுத்ததாக என்ன குற்றம் வந்து உங்கள் மேலே போடப்பட்டதுன்றதை கொடுக்கணும். அடுத்ததாக அந்த குற்றத்துக்காக உங்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை என்ன என்றதையும் நீங்க இதுல வந்து மென்ஷன் பண்ண வேணும். இது எஸ் ஆக இருந்தால். நீங்க நோன்னு சொன்னா நோன்னு கொடுத்துட்டு இந்த 3ஐயும் தவிர்த்துட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். சரிதானே? இப்ப நான் நோன்னு கொடுக்குறேன். அடுத்தது ஸ்பெஷல் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு இராணுவத்திலேயோ அல்லது போலீஸ் சேவையிலேயோ அல்லது ஏதாவது ஒரு பப்ளிக் சர்வீஸ், அதாவது அரசாங்க சேவையிலேயோ வேலை செய்யும் பொழுது, அல்லது ஏதாவது ஒரு தனியார் சேவையில வேலை செய்யும் போது உங்களுடைய நடத்தை மோசமாக இருப்பதன் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களுக்காகவோ நீங்கள் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தால், அல்லது வேறு ஏதாவது பதவி ரீதியான உங்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டிருந்தால் அது இருக்குதா இல்லையான்னு கேட்டிருக்கிறாங்க. எஸ் என்று சொன்னால் நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும், நோ என்று சொன்னால் தேவையில்லை. இப்போ நோ என்று கொடுத்துட்டு போயிடலாம். நீங்கள் ஏற்கனவே எங்கேயுமே வேலை செய்யலைன்னு சொன்னால் டிரெக்டாக நோ. ஏற்கனவே வேலை செய்து எந்த பிரச்சனையும் இல்லைன்றாலும் நோ. பிரச்சனை இருந்தால் மட்டும் நீங்கள் எஸ் என்று கொடுத்தால் போதும். சரிதானே? அடுத்ததாக இது எல்லாத்தையும் நான் உறுதிப்படுத்துகிறேன் என்று சொல்லி உங்களுடைய சிக்னேச்சரை வந்து இதில் கொடுக்கணும். சிக்னேச்சர்ண்டா என்ன? உங்களுடைய ஃபுல் நேமை கொடுத்தீங்கன்னா சரி. அப்போ நான் ஏற்கனவே இதில் டைப் பண்ண அவருடைய தகப்பனுடைய பேரோட சேர்த்து அவருடைய பேரையும் நான் ஃபுல் நேமாக கொடுத்துக்கொள்கிறேன். சரியா? இது ஒரு சும்மா ஒரு பேர் தான், இது என்னுடைய பேர் கிடையாது, இது நான் சும்மா கொடுக்குறேன். சரியா? டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கொள்ள நினைக்கிறேன். இதில் டைப் பண்ண இயலாது. எல்லாவற்றையும் முடித்த பிறகு நீங்கள் சர்வ் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போகணும். இதை வந்து ஃபுல்லாக சர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. சர்வ் பண்ணின பிறகு தான் நீங்கள் சப்மிட்ன்றதுக்குள்ளே போகணும். சரியா? இப்போ சப்மிட்ன்றதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகலாம். இப்போ சப்மிட்ன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு அடுத்ததாக என்ன வரும்ன்றதை நான் இந்த பிக்சர் மூலமாக காட்டுறேன். நான் இதில் செய்ய இயலாது, என்னோட தகவல்கள் வந்து சரியானது இல்லை தானே. அப்போ நான் இதில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். இதில் பாருங்கள், இப்படி
ஒரு ஃபோம் மாதிரி வரும். உங்களோட முழுமையான விவரங்களும் இதில் காட்டப்படும். இதை பார்த்து நீங்கள் உங்களோட விவரங்கள் சரியாக கொடுத்துருக்கலான்னு சரியாக பார்த்துக்கொள்ளலாம். இதில் நிறைய பேர் தவறு விடுவாங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கோர்ட் கேஸில் சில நேரம் எஸ் என்று கொடுத்துருவாங்க, அல்லது ஏற்கனவே ஏதாவது தண்டனை இருக்கீங்களான்ற இடத்துலையும் எஸ் என்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரியான தவறுகள், அல்லது உங்களோட ஃபோன் நம்பரை பிள்ளையாக கொடுக்குறது, அல்லது அட்ரஸை பிள்ளையாக கொடுக்குறது, ஏதாவது ஒரு தவறு நடந்திருக்கலாம். ஸோ சரியான முறையில் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுக்குற இடத்துல கணப்பேர் வர்ற தவறு என்னடா, வயதை வந்து இன்றைய தேதிக்கு கணிச்சு போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது, க்ளோசிங் டேட்டுக்கு தான் கணிச்சு போடணும். அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. மற்றது இண்டெக்ஸ் நம்பர் எதுவுமே பிள்ளையா இருக்கக்கூடாது, எல்லாமே சரியா இருக்கணும். கவனிச்ச பிறகு அடுத்தது ப்ரொசீடர்ன்றதை கிளிக் பண்ணுவீங்க. இங்கே டிக் பண்ணிட்டு ப்ரொசீடர்ன்றதை கிளிக் பண்ணுவீங்க. அடுத்ததாக பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போகும். பேமெண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய அந்த முழுமையான விவரங்கள் காட்டப்பட்டு இதில் கிராம நிலதாரி சர்வீஸ்ன்னு காட்டப்படும். இது வேற ஒரு டீட்டெயில்ஸ் காட்டுது. இங்கே கிராம நிலதாரி சர்வீஸ்ன்னு காட்டுது. 1000 ரூபா அந்த ஃபீஸ் வந்து காட்டப்படும். சரியா, ஃபீஸ் வந்து 1000 ரூபா தானே கிராம நிலதாரி சர்வீஸுக்கு. 1000 ரூபா. அப்போ 1000 ரூபான்னு காட்டப்படும். நீங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட் என்று கொடுத்தோன்னே இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இதுதான் மிக மிக முக்கியமான பகுதி. இப்போ உங்கள்கிட்ட கார்டு இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். உங்கள்கிட்ட வீசாவோ அல்லது டெபிட் கார்டு ஏதோ ஒரு கார்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக கார்டை கொடுத்து பே பண்ணலாம். அல்லது உங்கள்கிட்ட வந்து கார்டு வசதி இல்லைண்டா நீங்கள் பே வித் பிஓசி என்று கொடுத்துட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எப்படி இருக்குமென்னு சொன்னால் இப்படித்தான் இருக்கு. இப்படித்தான் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுக்கு வரும். இதை எடுத்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் எடுத்துக்கொண்டு எங்கே போகணும், அதாவது பிஓசி வங்கிக்கு போய் அதில் ஸ்லிப்பில் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்து நீங்கள் உங்களுடைய கட்டணம் 1000 ரூபாயை செலுத்த முடியும். சரியா, கட்டணத்தை செலுத்தின உடனே அல்லது பிஓசியினுடைய ஆப் இருந்தால் அதில் ஃப்ளெக்ஸ்ன்ற ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் இதை பே பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு உடனடியாக ஒரு மெசேஜ் ஒன்று வழங்கப்படும். எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்லேருந்து ஒரு மெசேஜ் வரும், உங்களுடைய 1000 ரூபா பேமெண்ட் கிராம நிலதாரி சர்வீஸுக்கு கிடைச்சிட்டு என்ற மெசேஜ் வந்த உடனே அடுத்த கட்டமாக நீங்கள் செய்ய வேண்டியது, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதில் வந்து இந்த கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குண்டு. இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு என்ன செய்யணும்டா, இதில் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுக்கணும். கொடுத்த கையோட அடுத்ததாக ப்ரொசீடண்ட் கொடுத்தீங்கடா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போவீங்க. திரும்பவும் இப்படி ஒன்று வரும், இன்வாய்ஸ் ஒன்று ப்ரொசீடண்ட் கொடுப்பீங்க. திரும்பவும் இங்கே உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். இதில் உங்களோட பேரை ஃபில் பண்ணுவீங்க, என்ஐசியை தேவைப்பட்டால் கொடுத்துக்கொள்வீங்க. கம்ப்ளீட் அண்ட் சப்மிட் கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக டவுன்லோட் மை அப்ளிகேஷன்ன்றதுக்கு நீங்கள் போகலாம். இதில் உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம். இதை நீங்கள் பேமெண்ட் செய்த பிறகு தான் செய்யலாம். பேமெண்ட் செய்யாமல் நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிதானே? சரி, இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போ இதை நீங்கள் போஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டால் நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அப்ளிகேஷனை உங்களை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்கிறீங்க, அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி இதை வந்து நீங்கள் தபால் மூலமாக அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைன் மூலமாக உங்களோட அப்ளிகேஷன் அங்கே இந்நேரத்துக்கு வந்து போய் சேர்ந்துருக்கும். இப்போ இந்த பேமெண்ட் பண்ணுற இடத்துல சில நேரத்தில் உங்களுக்கு பிஓசி ஊடாக பேமெண்ட் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை இருக்கலாம், அல்லது பேமெண்ட் பண்ண தெரியாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் எங்களுடைய ஜிஎஸ் வகுப்புகளை இணைந்து கொள்கிறவர்கள் வந்து நேரடியாக இணைந்து கொள்கிறவர்கள் மட்டும் நாங்கள் செய்து கொடுக்கக்கூடிய வேலை. நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்துட்டு எங்கள்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கிளாஸ் ஃபீஸோட சேர்த்து நீங்கள் அந்த 1000 ரூபாயை பே பண்ணும்போது நாங்கள் உங்களுக்காக இந்த ரெஃபரன்ஸ் நம்பருக்கான பேமெண்ட்டை செய்து தருவோம். உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் மூலமாகவும் அது உறுதிப்படுத்தப்படும். சரிதானே? இது வந்து யாரும் தெரியாத ஆட்கள், செய்ய முடியாத ஆட்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணின பிறகு பேமெண்ட்டை மட்டும்தான் நாங்கள் வந்து செய்து கொடுப்போம். வேறு எந்த விதமான ஃபார்ம் ஃபில் பண்ணுறது மாதிரியான வேலைகளை வந்து நாங்கள் செய்த மாட்டோம். இது வந்து நீங்கள் தான் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும். ஏன்னா அது வந்து உங்களுக்குரிய விஷயம். நீங்கள் தான் ஓடிபி எடுத்து அதை வந்து ஃபில் பண்ணணும். சரிதானே? இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் எடுத்த பிறகு உங்களுடைய வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. உங்களுக்கு 2 மெசேஜ் வரும். ஒன்று வந்து 1000 ரூபா பேமெண்ட் கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்லேருந்து. அடுத்ததாக இந்த ப்ரோசஸ் கம்ப்ளீட்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். அது வந்தால் தான் நீங்கள் உறுதிப்படுத்தலாம், ஓகே எல்லாமே ஓகே, இந்த டவுன்லோட் மை அப்ளிகேஷன் என்று கொடுத்த கையோட உங்களுக்கு அந்த 2வது மெசேஜ் வந்து கிடைக்கும். சரிதானே? இப்போ இந்த வகுப்புகள் வந்து ஆரம்பிக்கப்பட இருக்கு. எங்களுடைய ஜிஎஸ் கிராம உத்தியோகத்தர் வகுப்புகள் வந்து நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட இருக்கு. சரிதானே? இந்த வகுப்புகள் வந்து எப்படின்னு சொன்னால் இந்த தொடர்ச்சியாக 1 மாதம் தொடர்ந்து இந்த வகுப்புகள் நடத்தப்படும். அதுவும் இது எக்ஸாம் வரைக்கும் இந்த வகுப்புகளை கொண்டு போகிறதுக்காக அடுத்தடுத்த கட்டமாக இந்த வகுப்புகள் வந்து தொடர்ச்சியாக நடத்தப்படும். இதுக்கு 36 மணித்தியாலங்கள் வந்து நடத்தப்படும். 3000 ரூபா கட்டணத்தில் 3 பாடங்களும் வந்து தொடர்ச்சியாக நடத்தப்படும். எங்களுடைய அகாடமி ஊடாக நாங்கள் தொடர்ச்சியாக பல வகுப்புகள் வந்து செய்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், கடைசியாக வந்து பிஓசி வங்கி பயிலுனர் போட்டி பரீட்சையில் எங்கள்கிட்ட படித்த 112 மாணவர்கள் நேர்முக தேர்வுக்கு தெரிவு செய்யப்பட்டு எதிர்வரும் நவம்பர் 1ஆம் தேதி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இப்போ இன்றைய டேட் வந்து 28ஆம் தேதி, எதிர்வரும் 1ஆம் தேதி வந்து அவங்க வந்து இந்த
இதை வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதி அளவில் இந்த நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ண மொத்தம் 112 பேர் வந்து எங்கள்கிட்ட படித்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் மக்கள் வங்கி தேர்வும் நடக்க போகுது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி. அதில் 68 மாணவர்கள் எங்கள்கிட்ட படித்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இறுதியாக வெளியான MSO பெறுவர்கள் உங்களுக்கு தெரியும், மே மாதம் 18ஆம் தேதி எழுதினாக்களுக்கான பெறுவர்கள். அதில் தேசிய மட்டத்தில் தமிழ் பிரிவில் 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டது எங்களுடைய மாணவி சப்ருனிசா. அதே போல் 26 மாணவர்கள் மொத்தமாக சித்தி பெற்று நியமனத்தை பெற்றுக்கொண்டாங்க. கடந்த செப்டம்பர் மாதம் நியமனங்கள் வழங்கப்பட்டது. ஸோ அதே போல தொடர்ச்சியாக பல்வேறு வகுப்புகள் தொடர்பான நாங்கள் சாதனைகளை வந்து செய்திருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்கிற இலக்கம், தொடர்பு கொள்ளக்கூடிய இலக்கத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய வகுப்புகளில் தாராளமாக நீங்கள் கலந்து கொள்ள முடியும்.